நான் தான் வெஸ்கேட் ஸ்ட்ரீட். பார்த்தீங்கன்னா நாங்கள் போட் ரைட் தான் போகிறோம். அண்ட் திஸ் இஸ் டே 8 இன் லங்காவி. ஃபுல்லாக பின்னாடி வாட்டர் ஆன் த வே ரைடிங். எல்லாருக்கும் நான் தான் கேமரா கேர்ள். எப்போ ஃபோட்டோ எடுக்கிறானா நான் தான் எடுத்து கொடுப்பேன். சூப்பராக போகுது. இங்கே வந்து ஒரு 1 hour சுற்றி பார்க்க இருக்கான். வந்து இங்கே விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக ஆச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து அதாவது இங்கே சுற்றி பார்க்க போதுன்னா ஒன்றுமே இல்லை. சுற்றி பார்க்கணுன்னா வாட்டர் கேம்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அவங்க பீச் மாதிரி இருந்ததுல அது கால் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேராஷூட்டில் போனோம். நான், எங்கள் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அப்பா, இவங்க 2 பேரும் ஒன்று, நாங்கள் 2 பேரும் ஒன்று. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் போயிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் 2 பேர் போனோம். செம்ம ஹைட்டாக போச்சு, சூப்பராகவும் இருந்தது. ஸ்ப்ரைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ப்ரைட்டு, கோக்கு, பெப்சிலாம். ஸோ அகெயின் நான் இந்த போன வீடியோ வேணால் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் போனதை நாங்கள் வீடியோ எடுத்தோம், நாங்கள் போகிறத அவங்க வீடியோ எடுத்தாங்க. ஸோ இதுதான் ஈகிள் ட்ரீ. இப்போ பாருங்கள் உங்களுக்கே. ஸோ அப்படியே பறந்து போகுது. எப்படி வந்துன்னா அவங்க சிக்கன் அதை இதில் போட்டாங்க, அது எடுத்து ஓடுது. அதை எடுக்க சாப்பிட்றதுக்காக தான். ப்ரௌன் வந்து அவங்களோட அம்மா. இது ஏதோ ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இந்த மலை தெரியுது. ஃபேஸ் இது நடுவில் இதுதான் அவங்க ஸ்டொமக்கா. இது போக போக ஃபுல் பாடி தெரியுமா பார்த்தீங்களா? அந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல் மாதிரி, இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் மாதிரி, நெக்ஸ்ட் அதோட பாடி. இது ஒன்று, இது க்ரொக்கடைல். வரும்போது வேற வண்டியில் வந்தோம், இப்போ வந்து வேற வண்டியில் வரோம். 1 hour ரவுண்டில் ஏதோ தீம் பார்க்கலாம் இருக்கான். இங்கே டிரைவிங் நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் இங்கே இருக்குது காய்ஸ். பிளாக், ப்ளூ, பர்பிள் அப்படின்னா ஆரேஞ்ச், எல்லோ. இப்போ செம்ம ஃபிஷ்ஷு ஸ்மெல். பட் எனக்கு ஃபிஷ்ஷு ஸ்மெல் பிடிக்காது, பட் சாப்பிடுவேன். அதுவும் 2 to 3 days தான். டிக்கெட் கவுண்டர் இது. நெக்ஸ்ட் உள்ள காய்ஸ் செம்ம விளாங்களான்னு இருந்து பார்த்துட்டு போட்டுக்குள்ளே எங்கள் தங்கச்சி அப்பா உள்ளே வந்துட்டாங்க. ஒரு செகண்டில் பயந்தே போயிட்டேன். வரேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் ஏறணும். This is Dayang Geo Forest. Yep. Forest path. ஸ்டெப்ஸ் அங்கே பாருங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட் கொடுக்கக்கூடாதான், மங்கி அடிக்கிறதுக்குன்னா வந்து பட்டர்ஃப்ளைஸ் காய்ஸ் நிறையா. கீழே போகணும். இந்த மாதிரி இருக்கு. ஏதாவது உங்களுக்கு ஷேப் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு அப்படி எதுவும் தரல. சாப்பிட்டீங்கன்னா இப்போ உள்ளே வந்து ஏறியாச்சு. நான் ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. அவங்க 2 பேரும் விடிய வருவாங்க, எங்கள் அம்மாவும் ஆச்சு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 ஸ்பாட் போனோம். இதில் ஃபஸ்ட்டு 20 minutes, நெக்ஸ்ட்டு போகிறது ஒரு 20 minutes ஆச்சு. வரும்போது 45 minutes ஆகிடுச்சு காய்ஸ். இடையில ஸ்லோ பண்ணி நாங்கள் ஒரு பிளேஸில் ரொம்ப லேட் பண்ணதுனால இன்னும் டைம் ஆகிடுச்சு. 50 minutes ஆகிடுச்சு வரவே. ஆனால் நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், போகிற வழியில் அங்கே நிறுத்தி எங்களுக்கு எடுத்தாங்க. அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தோம். ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது, நைஸ். இது வெளியில் கூட உட்காந்துக்கலாம். காய்ஸ் we are at ஸ்கை வேர்ல்டு வந்துட்டோம். ஃபுட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 2 minutes ஸ்கை வேர்ல்டுக்கு போயிட்டு
போக போகிறோம் ஃபஸ்ட் த்ரூ கேபிள் காரில். நெக்ஸ்ட் 2 ரூம் தான். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கை கேப். இதில் தான் போகிறோமோ, இப்படி தான் இருக்குமோ, இருக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கிளியராக இருக்குது, க்ரீனாக. அந்த சைடும் இருக்குது. ஏதோ பிரிட்ஜு மாதிரி போகுது அங்கேயும். பிபி யூனிவர்சல். எல்லாம் ஃபேனு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தான் கட்டிட்டாங்க. ஒன்று வந்து ஸ்கை கேப், அதாவது ஸ்கை கார், கேபிள் காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கை பிரிட்ஜு மேலே உள்ளது. அநியாயத்துக்கு ஏதோ ஒரு வளையல் அதிகமாக போடுற மாதிரி 2 கட்டி விட்டாங்க கைஸ். பார்த்திங்கன்னா கேபிள் கார் நாங்கள் அங்கே தான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு ஆன் த வே ஹியர். சார் போல போனோம். பார்த்திங்கன்னா இங்கே பேக்கேஜ் போட்டதுனால ஸ்டாண்டர்ட் கோட்டில் போட்டோம் இருக்குது. சப்போஸ் பேக்கேஜ் போடலன்னா நாங்கள் ப்ரைவேட் கவுண்டில் அதில் தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா பின்னாடி இப்போ போவோம் ஸ்லோ. இங்கே பாருங்க கைஸ், இந்த ஜூ பசுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ. அந்த சைடும் இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், ஃபுல்லாக க்ரீனிஷா கையை நீட்டிட்டு போயிடுறேன். சூப்பராக இருக்கு. அங்கே போட்டிங் போன சி கைஸ் உங்ககிட்ட காமி. நம்ம அதுதான் அங்கே இருக்கு. அங்கே பாருங்க ஃபால்ஸ் கைஸ். கேமரா சரியா தெரியல. ஃபால்ஸ் மாதிரி ஃபுல்லாக காட்டணும்னா இப்படி தான் கைஸ். எப்பவுமே இந்த சைடு அங்கே எதுவும் கடற்கரையில் இருக்கா? லேண்டிங் நம்ம ஏறிட்டு இருக்கோம் கைஸ். அதில் தான் போய் நிற்கணும். ஸ்கை பிரிட்ஜ் guys, this is the one Eagle's Nest Skywalk. ஸோ அங்கேருந்து வந்து சுற்றி திரும்ப வந்து சுற்றிட்டு இருக்கோம். சரி போகணும். அப்படா இப்போ வந்தாச்சு காய்ஸ். அங்கே கிடையாதான், வேறு எங்கேயோ சொல்கிறாங்க காய்ஸ். அங்கே போகணுன்னா டிக்கெட் எடுக்கணுமா காய்ஸ். இது 50 அண்ட் கிட்ஸுக்கு 30. ஸோ 160 160. இங்கே நான் எனக்கும் என் தங்கச்சிக்கும் 30, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஆச்சிக்காம 210 கைஸ் ஒரு ஆளுக்கு. பாருங்க பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே பிரிட்ஜு தான். அப்புறம் அங்கே ஒன்று உங்களுக்கு ஃபாக் வருதா, அந்த இது அதுவும் ஒரே தான். இது வந்து பார்த்திங்கன்னா கேப்லேருந்து போனால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனாக. அதனால பார்த்திங்கன்னா அங்கே இறங்க போகிறோம். இதுக்குள்ளது வந்து அதுதான். அதனால பார்த்திங்கன்னா அதிலே போகலான்னு ஓகே பண்ணி தான். இப்போ ஸ்கை அது கேப் வச்சு அதில் போவோம். அதே வியூ. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் போகிறோம். நம்ம கீழே போகணுன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரில. கீழே போகிறோம். மை காட். இது பார்த்தீங்கன்னா ஸ்கை கிளைடு. சைட்லேருந்து அப்படியே கிளைட் மாதிரி போகும், மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி நான் ஸ்கை பிரிட்ஜுக்கு போகிறோம். ஸோ வி ஆர் ஹியர். இப்படி தான் போகணும். ஸோ கீழே இறங்கணும் பாருங்கள். ஐயோ நடக்கவே அங்கே ஒரு ஃபாகியாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து விழுந்திருப்பேன். இது பிடிச்சிட்டே வரேன். மை காஷ். படி ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹைட்டாக இருந்தது கீழே வந்துட்டோம் கைஸ். அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ நேரமாக இறங்கிட்டே இருக்குது கைஸ். 200 இல்லை 1000 பேர் இருக்கும் போல். பார்த்தீங்கன்னா அது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. சுற்றி ஏறிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமாக ஷேக் ஆகும். அதனால் நான் அவ்வளோவா எடுக்கலை. ஆகி காய் சரி நாட் சீத மங்கிஸா மங்கியா செம்ம குளிர் இருக்குது. செம்மையாக குளிர் ட்ரெஸ். Oh my gosh. ஃபீட்ஸ் இருக்கா? மழை மேலே நடக்கலாம் நல்லா தெரியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸு இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது கைஸ். ஃபாக் எல்லாம் இங்கே தெரியல. ஸோ வேறு ரயில் ரைடிங்காக வெயிட் பண்ணுறோம். இதுக்காக நம்ம படியிலே சீக்கிரம் நேரம்லாம் படியிலே கீழே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்லைட் வந்துட்டு இங்கே வந்துச்சுன்னா ஏறிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே ஏறியாச்சு. உள்ளே ஏறியாச்சு. அப்போதே எங்கே உட்காந்தோமோ அதே இங்கேயே வீடு கட்டியிருக்காங்க. அப்படின்னே தெரில, ஏற்கனவே இது ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பேக் டு ரூம் தான். டைம் 6:30 ஆகுது. 6:30 இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா போகும்போதே ஒரே வெறும் இதுவாக தான் கேபிள் காரே போச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை காய்ஸ், விஷ் யூ ஆல்.